இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். ஏற்கனவே டேர்ம் வைஸாக நம்ம ஃபுல் டெஸ்ட்டை நம்ம போட்டிருக்கோம். இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடியுள்ளார்? பொதிகை மலை என இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதியிலாயினும் இமயமாயினும், அதனால் இமயமலையை விடவும் பொதிகை மலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாடியிருக்கிறார். அதனால் அவர் இம்பார்ட்டன்ட் கொடுத்த மலை பொதிகை மலை. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் வாழ்வது தான் பொது உடைமை. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர். செல்வம் இருந்துன்னா அதை மருந்து மாதிரி தான் நம்ம பயன்படுத்தணும். வறுமை ஒரு நோய், பிணி என்றால் நோய் என்று பொருள். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் தமிழ் இன்பம் என்ற நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கூற்று சரியானது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ராபி சேதுப்பிள்ளை எழுதின தமிழ் இன்பம்தான் முதலில் தமிழில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும். ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களுள் ஒன்றான மனம்போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வ.உ.சி. இதை தனியாக கூட கேட்கலாம். வ.உ. சிதம்பரனார் யாருடைய நூலினை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னா ஆலன் அப்படிங்கிறவரோட நூலை. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கியவர் நீதிபதி பிரகாசம் ஆவார். இது தவறானது. நீதிபதி பிரகாசம் இல்லை, அந்த நீதிபதியோட பெயர் பின்ஹே. இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனையை சிதம்பரனாருக்கு வழங்கியவர், சிதம்பரனார்னா வ.உ.சி. வ.உ. சிதம்பரனாருக்கு வழங்கியவர் நீதிபதி பின்ஹே. இந்திய கடல் ஆட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்கி நெறி மயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். அது சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கூற்று தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. அது சரியானது. இங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஆனால் சில பேர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க. அப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. காரணம், எனவேதான் தமிழை நாம் இரட்டை வழக்கு மொழி என்று கூறுகிறோம். இரட்டை வழக்கு மொழி என்று கூறுகிறோம். இந்த கூற்றும் சரி, காரணமும் சரி. இலக்கண குறிப்பு தருக. தேன் தமிழ், தேன் போன்ற தமிழ். அப்போ போன்ற அப்படிங்கிற உவம உருவு மறைந்து வந்திருக்கிறதுனால இது உவமை அணி. திருநெல்வேலி சீமையில் பிறந்து செந்தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளவர்களுள் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க. நக்கீரர், நம்மாழ்வார், கவியரசு, குமரகுருபரர் எல்லாருமே திருநெல்வேலி சீமையில் பிறந்தவர்கள், நக்கீரரை தவிர. நக்கீரர் தவறானது. அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருதலை நாம் அடுக்கு தொடர் என்கிறோம். அடுக்கு தொடர் அப்படின்னா பிரித்தால் பொருள் தரும். பார் 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 பார், அதாவது பிரித்தால் பொருள் தரும். அவ்வாறு வருவது தான் அடுக்கு தொடர். எங்கே 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 அப்படின்னு நம்ம 4 தடவை கேட்குறோம். இது எல்லாமே அடுக்கு தொடர். அதாவது அடுக்கு தொடரில் ஒரு சொல்லானது 2 முதல் 4 முறை வரை அடுக்கி வரும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? 4க்கு மேலே போகாது. 4 தடவை தான் வரும். பார் 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 அப்படின்னு வந்தனா அது பார் அப்படிங்கிறது 4 தடவை, மேக்சிமம் 4 தடவை தான் வரும். அதுக்கு மேலே போகாது. நுண்துளை தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்னா திருஞான சம்பந்தர். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. கீரை பாத்தியும் குதிரையும் என்ற பாடலை இயற்றியவர் காளமேக புலவர் என்ற வரதன். காளமேக புலவர், அவருடைய இயற்பெயர் வரதன். அதனால் ரெண்டுமே பி அண்ட் சி. பொறுத்துக. கற்கும் முறை நம்ம எப்படி கற்கணும்? பிழையில்லாமல் கற்க வேண்டும். உயிருக்கு கண்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு இது எல்லாமே திருக்குறளில் உள்ள பொறுத்துக. எண்ணும் எழுத்தும் உயிருக்கு கண்கள். விழுச்செல்வம், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இப்போ விழுச்செல்வம்னா அது கல்வி தான். எண்ணி துணிக கருமம்
அந்த பாடல். எண்ணி துணிக கருமம், கருமம் என்றால் செயல் என்று பொருள். அதனால் எண்ணி துணிக செயல். கரவா கரைந்துண்ணும் காக்கை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதனால் காகம், கரவா கரைந்துண்ணும் காகம். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க, அதாவது ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஃபோல்க்ளோர்னா நாட்டுப்புறவியல், சரிதான். இரிகேஷன்னா நீர்ப்பாசனம், சரியானது. கல்டிவேஷன்னா பயிரிடுதல், அதுவும் சரியானது. பேடி என்றால் நெற்பயிர் என்று பொருள். இதில் உளவியல் அப்படின்னு போட்டிருக்கு, இது தவறானது. உளவியல்னா அக்ரனமி. குற்றால அருவி உள்ள மாவட்டம் திருநெல்வேலி. கூடுகட்ட தெரியாத பறவை குயில். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காயிதே மில்லத் பற்றி கூறியவர் தந்தை பெரியார். அதே அறிஞர் அண்ணா அவரை பற்றி புகழ்ந்து என்ன சொல்லியிருக்காருனா, காரிருளை அகற்ற வந்தவர், காரிருளை அகற்ற வந்தவர் அப்படின்னு காயிதே மில்லத்தை பாராட்டியவர்னா அது அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட உத்தமமான மனிதர் கிடைப்பது அரிது என்று பாராட்டியவர் யார்னா பெரியார். கலம்காரி ஓவியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துணி ஓவியம். இந்த துணி ஓவியம் தற்போது 2 மாநிலங்களில் தான் வரையப்படுது, ஒன்று தமிழ்நாடு, மற்றொன்று ஆந்திரா. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு கூறியவர் யாருன்னா அவர் தான் சம்பந்தர், திருஞான சம்பந்தர். ஞான தமிழ் புரிந்த நான் என்று கூறியவர் பூதத்தாழ்வார். இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2வது திருவந்தாதியை பாடியுள்ளார். பூதத்தாழ்வார் முதல் ஆழ்வார்களுள் 2வதாக வைத்து போட்ட. முதல் ஆழ்வார்கள் 3, பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதில் பூதத்தாழ்வார் 2வது ஆழ்வார். இவர் எந்த ஊரில் பிறந்தார்னா சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர். பூட்டுங்கதவுகள் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். திருநெல்வேலி எந்த ஆற்றின் நதிக்கரையில் அமைந்துள்ளது? திருநெல்வேலின்னு சொன்னாலே முழுக்க முழுக்க பாய்வது தாமிரபரணி ஆறு தான், அதனால் தாமிரபரணி. ஜாதவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுகாத்தி பல்கலைக்கழகம். இது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. முத்துராமலிங்க தேவர் இயற்கை எய்திய ஆண்டு 1963 அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் இயற்கை எய்தினார். தன் பொருணை புனல்நாடு என்றவர் சேக்கிலார். தேசியம் காத்த செம்மல் என்று போற்றப்படுபவர் யார்? முத்துராமலிங்க தேவர். ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரநாதர். அதாவது இதை ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்லலாம்னா டிகேசி. ரசிகமணினா டிகேசி. இவர் தன்னுடைய வீட்டில் வட்ட தொட்டி என்ற பெயரில் இலக்கிய மாநாடுகளை நடத்தினார். அது தனியாக கூட கேட்பாங்க, அவர் எந்த பெயரில் மாநாடு நடத்தினார்னா வட்ட தொட்டி என்ற பெயரில் தன்னுடைய வீட்டில். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். உறுப்பின் பெயர் அதன் பொருளுக்கு ஆகி வருவது உறுப்புன்னு சொல்ல முடியாது. உறுப்பு என்பதற்கு சினை என்று பொருள், சினையாகு பெயர். கோட்டோவியம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோட்டு கூட்டல் ஓவியம். ஜாதவ் பதேங்கிற்கு, ஜாதவ் பதேங்கில் பயேங்கிற்கு மரம் வளர்க்கும் எண்ணம் ஏற்பட்ட ஆண்டு 1979. அப்போ தான் அவர் மரம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணமே உதித்தது. தொடர்ந்து 30 ஆண்டுகள் மரத்தினை வளர்த்து ஒரு பெரிய காடாக உருவாக்கினார் அஸ்ஸாம் மாநிலத்தில். மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எதுனா யானை. பொறுத்துக, நாற்றை நடனும், நீரை பாய்ச்சனும், கதிர் அறுக்கணும், களை பறிக்கணும். இது 2 எல்லாத்துமே வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஒரு நெற்பயிர் தான். நெற்பயிரில் ஃபஸ்ட்டு நாற்றை நடனும், நீர் பாய்ச்சனும், கதிர் அறுக்கணும், களை பறிக்கணும். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் பாரதிதாசன். நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் கொண்டையராஜு. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி. இது ஒரு வார இதழ். இது ரொம்ப முக்கியமானது. நேதாஜி அப்படிங்கிறது ஒரு வார இதழ்.
பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். அவையே இன்று வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காண்பதும் ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் மு. வரதராஜனார் என்கின்ற மூவா. எழுதுறது மட்டும் இல்லை, எண்ணுறதும் மொழி தான், நினைக்கிறதும் மொழி தான், கனவு காண்பது கூட ஒரு மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். கோட்டோவியமாக கருதப்படும் ஓவியம் குகை ஓவியம். கோட்டோவியம்னா ஓவியத்தை வரையதுக்கு கோடுகளை தான் பயன்படுத்துவாங்க, ரவுண்டெல்லாம் போட முடியாது. அதாவது பாறைகளில் கற்களை கொண்டு வரையும் போது மிகவும் சிரமமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல ரவுண்டு இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் விதவிதமான ஷேப்லாம் போட முடியாது. கட்டமாக தான் ஒரு முகம் போடணும்னா அது வட்ட வடிவ முகம் தானே வரும். ஆனால் அந்த இடத்துல சதுர வடிவம் அப்படின்னு கோடு கோடாக வரைந்த ஓவியங்களை தான் பயன்படுத்துவாங்க. கோட்டோவியம் வரையப்படக்கூடிய இடம் குகைகள். அந்த காலத்தில் வாழ்ந்த ஆதி மனிதன் கோட்டோவியங்களை குகைகளில் வரைந்தான். கன்னிமாரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? சென்னையில் அமைந்துள்ளது. கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை. கேலி சித்திரத்தை முதலில் வெளியிட்டவர் பாரதியார். உலக தமிழ்ச் சங்கம் அமைந்துள்ள இடம் மதுரை. கண்ணாடி ஓவியத்தை உருவாக்கும் ஓவியர்கள் மிகுதியாக உள்ள ஊர் தஞ்சாவூர். இனிப்பு தின்றான் இதில் பயின்று வந்துள்ளது பண்பாகு பெயர். பொறுத்துக ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. நேர்மை இன்டெகிரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல் அஸ்ட்ரோனமி, கொள்கை டாக்டரின். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். அதாவது ஔங்கிற எழுத்து எப்போவுமே சொல்லுக்கு முதலில் தான் வரும். ஔவை, ஔடதம், இந்த ஔ எப்போவுமே சொல்லுக்கு முதலில் தான் வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. அதனால் ஔகார குறுக்கமும் சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதின் என் மகன் என்று கூறியவர் யார்னா காவற்பெண்டு. காவற்பெண்டு எழுதிய ஒரே ஒரு நூல் எங்கே அமைந்திருக்குன்னா புறநானூற்றில் தான் இருக்குது. காவற்பெண்டு எழுதின ஒரே ஒரு நூல் இருக்கக்கூடிய நூல் புறநானூறு. காவற்பெண்டு எழுதிய ஒரே ஒரு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இமைக்கும் போதில் 1000 போட்டி எத்தனை வீண் கனவு தினம் தினம் என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன். பொறுத்துக சொல்லும் பொருளும். சாந்தம்னா அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் என்றால் கருணை. சே. பிருந்தா எழுதிய நூல்களுள் பொருந்தாததை எழுதுக. மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்குச் சொன்ன கதை, இது எல்லாமே சே. பிருந்தா அவர்கள் எழுதிய நூல்கள். மலைப்பொழிவு கண்ணதாசன் எழுதிய நூல். இது இயேசு காவியத்தில் வரக்கூடிய ஒரு பார்ட், மலைப்பொழிவு. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் பங்கு பெற்றார்? ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றார். காயிதே மில்லத் எளிமைக்கு உதாரணமாக திகழ்ந்தார். எந்த பண்பு அவருடன் சிறந்து விளங்கியதுன்னா எளிமை. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். என அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். சரியானதை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இது சரியானது. குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் மாற்றியவர், இலக்கிய தொண்டும் மாற்றியவர். அனைத்துமே சரியானது. அவ்வளோதான்.